மறுபடியும் அந்த பாஜகவோட கட்டுப்பாட்டுக்குள்ள தான் அதிமுக இருந்துட்டு இருக்கா சார்? எடப்பாடி அப்படி கட்டுப்பாட்டுக்குள்ளே நிற்கக்கூடியவர் அல்ல. காலை ஸ்பேடு ஸ்பேடு. அவர் இந்த ஆப்ஷனை ஓப்பன் பண்ணதே முபாரக்கை தவிர அவர்கிட்ட யாரும் இல்லை. ராமதாஸை சமாளிக்கிறதுக்கு கஷ்டப்படணும், உக்ரவாண்டில் கோட்டை விட்டதுனால. விஜய் பலமே நிரூபிக்காதவர். நம்ம சொல்றோம் ஜானகி சிவாஜி மாதிரி போயிடும். அந்த விஜய பற்றி பல கட்டுக்கதைகள், எடப்பாடி ஒண்ணுமில்லை விஜய் தாங்கிற மாதிரி பல செய்திகள். அதே அவர் நொந்து நூடுல்ஸ் ஆயிருப்பாரு. செங்கோட்டையும் பாஜக சப்போர்ட்ல ஆளாக பார்க்குறாரு. நம்ம விலகி இருக்கிறது வரை அண்ணாமலை தலைமையில் தனி அணி அமைக்கிறதுக்கு பாஜக முயற்சி பண்ணுவாங்க. அமித்ஷா கிட்ட பார்த்து தன் இமேஜை இழந்தது மூலமா, தன்னுடைய நண்பகத்தன்மை இழந்தது மூலமா ஒரே கல்ல 4 மாங்காய் அடிச்சிருக்கிறார். விஜய்ங்கிற மாங்காவே அடிச்சு போட்டுட்டார். இப்போ விஜய் பற்றி பேச்சிருக்கா? இல்ல. கிரைசிஸ் மேனேஜ்மெண்ட் தெரியாம. ஆனா விஜய் அதிமுக கூட்டணி தான் போவாங்க அப்படிங்கறதான ஒரு பேசு பொருளாவே இருந்துட்டு இருந்தது தமிழகம் முழுவதும். 40 சீட்டு 50 சீட்டு 60 சீட்டு என்னென்னலாமா பேசுனாங்க. இப்போ பேச்சு மூச்சு இல்லாமல் கிரைசிஸ் மேனேஜ்மெண்ட்டில் என்ன பண்ண முடியும்னு தெரியாமல் ரூம் போட்டு சிந்திச்சுட்டுலாம் இருக்காங்க. ஆதவர்ஜனாவும் ஜான் ஆரோக்கியசாமியும் காப்பி அடித்து விஷயங்களை பண்ணால் இப்படித்தான். யார்கிட்ட காப்பி அடிச்சாருங்கிறது ஜான் ஆரோக்கியசாமிக்கு மனசுக்கு நல்லாவே தெரியும்.